அனைவருக்கும் வணக்கம். ஒரு காட்டில் பெரிய பாம்பு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் கெட்ட குணம் உடையது. எந்த விலங்கையும் பார்த்தாலே கடிக்க முயலும். அதனால் அந்த காட்டில் இருக்கும் மிருகங்களும் கிராம மக்கள் கூட அந்த பகுதியில் செல்லாமல் பயந்து போனார்கள். ஒருநாள் அங்கே வந்து ஒரு சந்நியாசி பாம்பை பார்த்து அதற்கு உபதேசம் சொன்னார். எல்லோரையும் துன்பப்படுத்திக் கொண்டால் உன்னை எல்லோரும் வெறுத்து விடுவார்கள். அதனால் இனிமேல் யாரையும் காயப்படுத்தாதே என்று. அந்த வார்த்தை பாம்பின் மனதில் பதிந்தது. அதற்குப் பிறகு அது யாரையும் கடிக்கவில்லை. ஆனால் கிராமத்தினர் பாம்பு கெட்ட குணம் விட்டுவிட்டதை அறிந்து அதை காயப்படுத்தத் தொடங்கினர். குழந்தைகள் கல்லெறிந்து விளையாடினர். பாம்பு சந்நியாசியை மீண்டும் சந்தித்து, நீங்கள் யாரையும் காயப்படுத்தாதே என்றீர்கள். ஆனால் இப்போது எல்லோரும் என்னை அடிக்கிறார்கள் என்று அழுதது. அதற்கு சந்நியாசி சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் யாரையும் கடிக்காதே என்றேன். ஆனால் பாம்பு என்று நினைவில் கொள்ள வாய் பிளந்து ஸ் என்று சத்தம் போட்டாலும் போதும். அப்போதே யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இந்த கதை மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியவை: யாரையும் காயப்படுத்த வேண்டாம். ஆனால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள தெரிந்திருக்க வேண்டும்.